ஹாய் மக்களே, இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பன்னீரையும் நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுனால அதையும் நாங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் அதை கிளறி விட்டதும் நெக்ஸ்ட்டு பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். இது ஏன் நம்ம இது ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக சாப்பிடும்போது பன்னீர் உள்ள கொஞ்சம் காரம் இருக்கணும், ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதால கடைசியில் கிரேவி சாப்பிடும்போது அந்த பன்னீர் சப்புன்னு இல்லாமல் காரம் இது உள்ள ஆட் ஆகிருக்கும். இதை ஒரு பக்கம் பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், 4 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன 4 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம். அப்படியே வதக்கும்போது அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, உப்பு காரம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி அப்படியே கொதிக்க விட்டுட்டு அது சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுற டைமில் 3 துண்டு தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ கிரேவியை நல்லாவே சுண்டி வந்துருச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவையே இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் அது நல்ல கிரேவியோட கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். வர வரைக்கும் நல்லா கலருவோம். இப்போ நமக்கு கிரேவி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீரை உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியிலேயே தூவி விட்டுடலாம். இப்போ நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.